இன்றைக்கி வியாழக்கிழமை மகாகந்த சஷ்டி விரதத்தோட டே 7. இன்றைக்கி டே வந்து ஒரு 6 o'clock போல் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் ஏஞ்சிருந்தேன். இன்றைக்கி நம்ம கோவிலில் வந்து முருகப்பெருமானுக்கு ஷட்கோண கோலம் போட்டுட்டு 6 தீபங்கள் வெற்றிலை தீபம் தான் ஏற்றிருந்தேன். இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதுனால தட்சிணாமூர்த்தி நம்ம கோவிலில் இருக்காங்க. அந்த கோவிலில் வந்து தட்சிணாமூர்த்திக்கு முக்கடலையை வந்து ஊற வச்சு அவருக்கு வந்து வச்சுட்டு தீபம் ஏற்றி முடிச்சாச்சு. அண்ட் மகாகந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்றத ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் நான் வந்து தினமுமே அப்லோட் பண்ணிட்டு வரேன். மகாகந்த சஷ்டி விரதம் என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் தீபாவளி முடிந்த அடுத்த நாள் பிரதமை திதி 22ஆம் தேதி துவங்க இருக்குங்க. விரதத்தில் வந்து நிறைய விதமான விரதங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு 5 விரதங்கள் இருக்குது. அந்த விரதத்தை எப்படிலாம் வந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். 22ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி 6 நாள் கந்தசஷ்டி விரதம் இருக்குங்க. 7வது நாள் தான் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவம் நடக்கும். நம்ம முருகப்பெருமானுக்காக 6 நாள் விரதம் எப்படி இருக்கலாம்னு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.